ஹாய், வணக்கம் அன்புறவுகளே. நான் உங்கள் அன்பு அமுதா. நான் இன்றைக்கு உங்களோட நேரடியாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன்புறவுகளே, உங்கள் மீது இருக்கும் எனது மேலதிகமான நம்பிக்கையிலும் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பினாலேயுமே நான் உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். இருப்பினும் எங்களோட கண்ணுக்கு முன்னால் எங்களுக்கு தெரிந்த உறவுகளுக்கு ஒரு துன்பம் கொண்டு வரைக்கல கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் நான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதன் விவரமும் நான் எழுத்து மூலமாக பின்னுக்கு பதிவில் தாரேன். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு இந்த நான் கூற வர விடயம் மனசில் ஆழமாக பதிஞ்சால், உங்களுக்கு மனம் இதை பிடித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக இந்த உதவியை செய்வீர்கள்னு நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு அன்பான குடும்பம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அவர்களுக்கு முந்தைய ஒரு காலத்தில் அவர்கள் நல்ல வசதியெல்லாம் இருந்திருக்கலாம். என்ன, நாட்டில் விவசாயம் செஞ்சு விவசாய தொழிலே அவண்ட கைத்தொழிலாக வச்சு அவைகள் நல்ல ஒரு மற்றவர்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்தமாக வாழ்ந்து வந்தவர்கள். நாட்டு சூழலால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற வேளையில் அவர்களுக்கு கடவுள் இப்படி ஒரு இன்னும் ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்குறார். போர்க்கால சூழல் முடிந்தபோது அவன் குழந்தை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, வயது 13. அவளுக்கு இப்போ உயிராபத்தான ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுறா. அவளுக்கு நுரையீரல் பகுதியில் ஒரு பிரச்சனை. அதுக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் அவள் காப்பாற்றி அவள் வாழ்கிறதுக்கான வழியை அவளுக்கு கிடைக்கும். அதுக்கான அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கான அவருக்கான அந்த பகுதியை அவருடைய தந்தையாரே அவருக்கு வழங்கி உதவி செய்கிறார். அதால் அவைக்கு இப்போ அவசியம் அந்த அறுவை சிகிச்சைக்கான பண உதவி தான் தேவைப்படுது. அதனால் அந்த பிள்ளைக்கு இப்போ அறுவை சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையில் கஷ்டப்படினா மருத்துவம் மாதம் அவளுக்கான மருந்துகள் வாங்கி அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறபடியே அவனோட உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இருக்குது. அந்த மருந்து உதவிகளும் உண்மையிலேயே அவன் அப்பா ஓட்டோ ஓடித்தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கான மருந்து உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் இதை கண்ணால் பார்த்த உடனே எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். எத்தனையோ விதமான செலவுகளை செய்கிறோம். நிறைய இடங்களுக்கு சென்று நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். அதெல்லாம் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இந்த குழந்தைக்காக ஒரு சின்ன விதத்திலேயாவது ஒரு 20 பவுன்ஸோ ஒரு 50 பவுன்ஸோ அந்த குழந்தைக்காக வருஷத்தில் ஒரு நாள் தானே ஒரு 50 பவுன்ஸ் அந்த பிள்ளைக்காக இந்த பேங்கில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு 500 யூரோ தானே போட்டமாக இருந்தால் 40,000 யூரோ அவருக்கு கிடைச்சிரு. 40,000 இலங்கை காசுக்கு 40 லட்சம் ரூபாய், எங்களோட காசுக்கு 15,000 யூரோ கிடைச்சதுன்னு சொன்னால் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருவோம். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், உதவி செய்யலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் முழு தொகையும் கொடுக்குற இடத்துல இல்லை. நானும் வெளிநாட்டுக்கு இப்போ தான் மெல்ல மெல்லமாக இந்த நாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு இவ்வளவு பெருந்தொகை கொடுக்குற அளவுக்கு என்னோட வசதி இல்லை. இருந்தால் நான் பூவை கொடுத்து அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சுருப்பேன். முடிஞ்ச உதவியை, உங்களால் முடிஞ்ச உதவியை, பெருந்தொகை தர தேவையில்லை, முடிஞ்ச உதவியை அந்த குழந்தைக்கு வழங்கி அந்த குழந்தைய நீங்கள் எல்லாருமா சேர்ந்து காப்பாற்றுவீங்க. தமிழர்கள், எங்களோட தமிழ் குழந்தைய இப்போ இந்தியாவிலெல்லாம் நிறைய சேவைகள் எல்லாம் நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு உதவி எல்லாம் செய்கிறோம். நாங்கள் அவர்களை அணுகி உதவி பெற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு தெரியாமல் இருக்குது. இந்த யூடியூப்பில் நான் நிறைய அண்ணாக்கள் எல்லாம் நிறைய குடும்பங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன். அவர்களோடையெல்லாம் தொடர்பு கொண்டு எனக்கு உதவி பெற முடியாமல் இருக்குது. இந்த பதிவை பார்க்குற அண்ணாக்கள் தயவு செய்து இந்த விவரம் நான் இதில் போடுறேன். அந்த குடும்பத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்து அந்த பெண் குழந்தையை காப்பாற்றுங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, பாவம், 13 வயசு. அவவுக்கும் அவன் அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைய உண்டு தானே கை. அது இந்த பிள்ளையும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு அதுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அவன் தாயும் இந்த போர்க்கால சூழ்நிலையில் கொஞ்சம் அவவுக்கும் கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்படி இருக்கல உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அந்த பிள்ளைக்கு செய்யணும்.
உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்ளுறேன். அன்பு உறவுகளே, எல்லாருமா சேர்ந்து ஒரு கையை தட்டுறதை விட எல்லாருமா சேர்ந்து கையை தட்டி கை கோத்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும். உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வேண்டிக் கொள்ளுறேன். நீங்கள் எல்லாம் செய்வீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்களும் உதவி செய்யுங்க. தொடர்ந்து செய்ய தேவையில்லை. ஒரே ஒருக்கா அந்த பிள்ளைக்கு ஒருக்கா உதவி செஞ்சீங்கன்றாலே அந்த ஒரு உதவியை அவருக்கு 1000 பேர் சேர்ந்து செய்த மாதிரி ஆயிரம். நீங்கள் அனைவரும் அந்த குழந்தைக்காக உதவி செய்யணும்னு உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட அன்பு அம்மா. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். கெட்டுதம்மா நீரினில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும்